based on the structure. இப்போ அந்த ஸ்ட்ரக்சரை பொறுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் பண்ண போறோம். The structures of the binuclear metal carbonyls involve either metal bond or bridging carbonyl groups or both. எப்படி இருக்கலாம்ன்றாங்க அப்படின்னா எதை வச்சு டிஃபர் பண்றாங்கன்னா அந்த ரெண்டு பைநியூக்ளியர்னா ரெண்டு மெட்டல் பிரசன்ட் நினைச்சுக்கோங்க. மெட்டலும் பாண்டா இருக்கலாம், இல்ல அப்படின்னா மெட்டலும் அந்த கார்பனைலும் பாண்டா இருக்கலாம், இல்ல ரெண்டுமே இருக்கலாம், மெட்டல் கார்பனைல் மெட்டல் அந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ அதை பொறுத்து இதை கிளாசிஃபிகேஷன் பண்றாங்க. கார்பனைல் லிகாண்ட்ஸ் ஆர் அட்டாச்டு டு ஒன்லி ஒன் மெட்டல் ஆட்டம். அதாவது கார்பனைல் லிகாண்ட் இருக்குல்ல, CO இருக்குல்ல, ஒரே ஒருத்தரோட தான் பாண்ட் பண்ணிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு பேரு டெர்மினல் கார்பனைல் குரூப்ஸ் அப்படின்னு பேரு. சொல்ற விஷயம் புரியுதா உங்களுக்கு? பாருங்க, இங்க கூட இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. இதுல இந்த கார்பனைல் ஒரே ஒரு நிக்கலோட தான், அந்த மெட்டலோட தான் என்ன பண்ணிருக்குன்னா பாண்ட் பண்ணிருக்கு. அப்ப இந்த கார்பனைல் டெர்மினல் கார்பனைல் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? CO are attached to two metal atom that is called bridging carbonyls அப்படின்னு பேரு. சரி, ஸ்கிரீன்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு படம் தெரியும் பாத்தீங்களா? அதுல வந்து பாத்தீங்கன்னா FeCOFe அப்படின்னு இருக்கு. சோ அது வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த Feயும் அந்த கார்பனைல் வந்து பிரிட்ஜ் பண்ணுது. அதனால அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிரிட்ஜிங் கார்பனைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்ற விஷயம் புரியுதா உங்களுக்கு?